வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 27 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். யாக்ஷா மற்றும் சூஃபாத் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் குசாடி எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. லபாங் பூமணி மற்றும் கஜன் எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. கஜ்ரா மற்றும் தாத்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைனா, குஞ்சியா, கட்காரி, ஹல்பா மற்றும் பார்தி. கான் அப்துல் காஃபர் கான் 1987 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா வீரபுருஷ மர்காவை நிறுவியிருக்காங்க. முன்னுரையில் நீதிக்கான லட்சியங்களை ரஷ்ய நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 56 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பழங்குடியினர் பகுதிகளை பகுதி 10ல சொல்லியிருக்காங்க. கோண்டெழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் சக்ரா பைஸ்வ தலைமையில ஒடிசால நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை மிக்சர் ஃபார் பிரச்சின் கால கேந்திர நிறுத்தியா மற்றும் லோக்ரி. வைட்டமின் B6 பைரடாக்சின் சொல்லலாம். வைட்டமின் B7 பயோட்டின் சொல்லலாம். இன்னைக்கான திட்டம் நிஷ்டா 2019 ஆண்டு அறிமுகமாச்சு. சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி மற்றும் நிபுன் பாரத் 2021. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015. ஆயுஷ்மான் பாரத் 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020. சுயம் பிளஸ் 2024. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014. அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018. நாகாலாந்து ஆளுநராக கூடுதல் பொறுப்பேற்க நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய்குமார் பல்லா. 2025 ஆண்டில் உலகின் மிகவும் மதிப்புமிக்க கால்பந்து கிளப்பாக எந்த கால்பந்து கிளப் பெயரிடப்பட்டது? ரியல் மேட்ரிட். 2025 ஆண்டுக்கான கேலோ இந்தியா நீர் விளையாட்டு விழாவின் சின்னம் எது? ஹிமாலயன் கிங்ஃபிஷர். ரயில்களுக்கான மக்கும் பைகளை உருவாக்க IIT கவுஹாத்தியுடன் கூட்டு சேர்ந்த அமைப்பு எது? வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே. ஜோகிராபெட்டஸ் மேத்யூ என்ற புதிய பட்டாம்பூச்சி இனம் சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு இமயமலையில ஒரு தாவர இனம் பெடிகுலரிஸ் ராஜேஷனா சமீபத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அசாம் மாநிலத்துல ஒரு புதிய மர இனம் கார்சினியா குசுமை. மேகாலயா மாநிலத்துல ராச்செஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய புதிய புதர் தவளையை கண்டுபிடிச்சிருக்காங்க. பல்கேரியாவில் நடைபெற்ற 2025 ஆண்டு அண்டர் 20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? காஜல் தோச்சக். காஜல் தோச்சக் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க 72 கிலோ பிரிவுல தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அண்டர் 20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல முதல் முறையா தங்கப்பதக்கம் வாங்கினது தபஸ்யா 57 கிலோ எடைப்பிரிவுல வாங்கியிருக்காங்க. சோ இந்த டோர்னமெண்ட் எங்க நடந்துச்சு? பல்கேரியால சாமோகோ அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. மனுஷா மற்றும் தியா சிட்டாலே WTTயில் கலப்பு இரட்டையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. நீரஜ் சோப்ரா பாரிஸ் டைமண்ட் லீக் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. திவ்யான்ஷு பௌமிக் தாஷ்கண்ட்ல நடந்த 29வது ஆசிய யூத் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல அண்டர் 15 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. அன்னு ராணி போலாந்துல நடந்த சர்வதேச வீஸ்லா மீனியக் நினைவு பெண்கள் ஈட்டி எறிதல்ல 62.95 மீட்டர் தூரம் எறிஞ்சு தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. 2025 ஆண்டுக்கான 28வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டை நடத்த உள்ள நகரம் எது? விசாகப்பட்டினம். அது விசாகப்பட்டினத்துல IIM விசாகப்பட்டினத்துல இந்த கான்ஃபரன்ஸ் இந்த மாநாடு நடக்க போகுது. இந்த மாநாட்டுடைய மைய கருத்து விக்ஷிஷ் பாரத் சிவில் சர்வீஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அசாம் மாநிலம் சர்வதேச சுற்றுலா சந்தையின் 12வது பதிப்பு நடத்தியிருக்காங்க. கேரளா தேசிய சரஸ் மேளா 2025. போபால் 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு. நாசிக் யோகா மகோத்சவ். புதுதில்லி வடகிழக்கு முதலீட்டாளர்கள் உச்ச மாநாடு. சமூக நீதிக்கான முதல் பிராந்திய உரையாடல். 9வது இந்திய மொபைல் காங்கிரஸ். இந்த நாள் தேசிய விண்வெளி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 23. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து இந்தியாஸ் ஜர்னி ஃப்ரம் ஆரியபட்டா டு ககன்யான். ஜூலை 17 சர்வதேச நீதிக்கான உலக தினம். ஜூலை 20 சர்வதேச நிலவு தினம், உலக சதுரங்க தினம். ஜூலை 22 உலக மூளை சுகாதார தினம். ஜூலை 25 உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு தினம். ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினம், தேசிய மலையேறும் தினம். ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினர் தினம்.
ஆகஸ்ட் 12 சர்வதேச இளைஞர் தினம். ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம். ராஷ்டிரபதி பவனில் ப்ளூமெரியா கார்டன், பன்யன் கிரவ் மற்றும் பார்பிளிங் புரூக்கை திறந்து வைத்தவர் யார்? திரௌபதி மர்மு. அமித்ஷா ஹிசார் அப்படிங்கிற இடத்துல மகாராஜா அக்ரசேனோட சிலை திறந்து வச்சிருக்காங்க. அப்புறம் நிர்வாகத்தில் இந்திய மொழிகளை ஊக்குவிப்பதற்காக பாரதிய பாஷா அனுபவ தளத்தையும் திறந்து வச்சிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் ஹன்லி டார்க் ஸ்கை ரிசர்வ் பகுதியில மினி கோளரங்கம் ஆஸ்ட்ரோ குளோபிற்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அமித்ஷா நிஜாமாபாத் அப்படிங்கிற இடத்துல தேசிய மஞ்சள் வாரியத்தோட தலைமையகத்தை திறந்து வச்சிருக்காங்க. ஜிதேந்திர சிங் ஹைதராபாத்ல இந்தியாவின் முதல் விலங்கு உயிரி வங்கி மற்றும் ஆய்வகத்தை திறந்து வச்சிருக்காங்க. ஸ்ரம்ஸ்ரீ திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? மேற்கு வங்காளம். இது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை பார்ப்பாங்க இல்லையா? அப்புறம் இல்லை அப்படின்னா இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு ஒரு பர்டிகுலரா ஒரு இடத்துக்கு வந்தவங்க. ஸோ இவங்களை மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட டேட்டாவை சேகரிக்க தான் இந்த ஸ்ரம்ஸ்ரீ திட்டம் தொடங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் வனவிலங்கு உயிரி வங்கி வெஸ்ட் பெங்கால் அமைஞ்சிருக்கு. டோட்டா பழங்குடியினர்கள் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை சேர்ந்தவங்க. திகாவில் அப்படிங்கிற இடத்துல ஜெகநாத் தம் கோவில் கட்டி முடிச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் மாநிலம். பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் கிரவுன் கால் டிசீஸ், ஆக்ரோபாக்டீரியம் டுமிஃபேசினஸ்ல ஏற்படுது. வில்ட் ஆஃப் பொட்டேட்டோ, சூடோமோனாஸ் சோலானசெரியம், பிளாக் ஆர்ம் ஆஃப் காட்டன், அப்புறம் பாக்டீரியல் பிளைட் ஆஃப் காட்டன், சாந்தோமோனாஸ் ஒரிசேல ஏற்படுது. துண்டு டிசீஸ் ஆஃப் வீட், குரினோபாக்டீரியம் ட்ரிட்டிகி, நெமட்டோட் அன்குனா ட்ரிட்டிகால் ஏற்படுது.